சின்ன பிள்ளைகளாக உட்காந்துருப்பாங்க. ஒரு தாத்தாவோ பாட்டியோ உட்காந்து, டேய் இங்கே வாங்கடா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா பார்ப்போம். காண பூ பூக்கும், காணாமலே காய் காய்க்கும், அது என்ன? இதுதான் விடுகதை. என்னது? வேர்க்கடலை. அருமம்மா, இந்த புத்தகத்தை வந்து வாங்கிக்கோங்க. யார் கொடுத்த புத்தகம் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே வாங்க. ஒரு பெண்ணு என்ன திருமணம் பண்ணுறதா இருந்தால் பல போட்டிகளில் கலந்துக்கிறனா, கடைசியாக என்னை வந்து திருமணம் பண்ணலாம். விக்ரமாத்தை கலந்துக்கிட்டான் போய். அது நிறைய படங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இந்த குலேபகாவலி மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதை தான். இப்போ எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சு வந்துட்டான். அதாவது சகதியாக இருக்கும், அதை தாண்டி வரணும். ஒரு இந்த சிரட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, எது தேங்காயை எடுத்து அது மட்டும் அதில் தண்ணி வச்சுருப்பாங்க, அதில் கழுவணும். அது எப்படி கழுவுறான்? அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த ஓட்டை கொஞ்சம் பிச்சு முதல்ல தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய அதை பூரா வலிப்பான், எதை சேர. பிறகு அந்த தண்ணியை வச்சு தன்னுடைய துண்டில், ஈரத்துண்டில் தண்ணியை வச்சு தொடச்சி அது முழுவதையும் அப்படி தொடச்சிட்டு அந்த தண்ணியை மிச்சம் வச்சு காமிப்பான். இதெல்லாம் அறிவு. எல்லாம் முடிஞ்சு அவன் ஜெயிச்சிட்டான். இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு தீமை நடந்தால் அது நான் செய்த ஒரு தவறுனால விளைந்திருக்குமே தவிர, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தரை எப்படி குற்றம் சாட்டலாம்? இந்த பாருங்க, வீட்டில் காலையில் எழுந்திரிக்கிறேன், அவசரமாக வெளியூர் போகணும், குளித்து வந்தாச்சு, தலை சீவிக்கணும், தேங்காய் எண்ணெய் வேணும், கொஞ்சம் எடுத்து தலையில் தடவி சீவணும். பார்க்குறேன் காணும். ஏய், மனைவியை தானே அப்படி கூப்பிடலாம். நம்ம அது ஒரு பழக்கம் வச்சுருக்கிறோம். என்னமோ எங்கள் காலத்தில் அப்படி அடங்கி இருந்ததுனால நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இனிமே அப்படி கூப்பிட முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஏய், தேங்காய் எண்ணெய் இங்கே இல்லை, எப்படி தலை சீவமா ஒருத்தர்? அவங்க வேலையாக இருக்காங்க இல்லையா? நமக்காக வேண்டிதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க, பலகாரம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அது அங்கே தான் இருக்குது பாருங்க. வந்து எடுத்து கொடுக்கலன்னு எனக்கு கோபம் வருது. தேங்காய் எண்ணெய் எடுத்து கொடுக்க முடியலையான்ட்டு வேகமாக வர்றேன். கீழே கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெய் இருக்குது, கால் பட்டு கீழே ஊற்றிடுது. இப்போ என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணி பாருங்க. ரெண்டு காரியம் செய்யலாம். ஏண்டி அறிவு கிட்டவளே, நடக்கிற பாதையில் கொண்டு வந்து தேங்காய் எண்ணெயை வச்சு ஏன்னு கேட்கலாம். அதுவும் கேட்கலாம். கேட்டால் சண்டை வரும். இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? உள்ளார இருந்து, பாதையில் தானே இருக்கு, கண்ணு தெரியலையான்னு கேட்பாங்க. மேலும் 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 பேச்சு வளரும். அப்படி இல்லாமல் நான் இப்படி மாற்றி செஞ்சேன்னு வைங்க, ஆஹா எதுக்கு தான் இருக்கு, நான் தான் தெரியாமல் தட்டி விட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அங்கே நான் தாங்க தெரியாமல் வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு பேருமே சுமூகமாக இருக்கும். நானும் போகிற இடத்துல நிம்மதியாக இருப்பேன், அவங்களும் வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க. கற்பனவும் இனி அமையும். இது முதல்ல இது ஒரு பாடல் வரி. மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் எழுதிய பாடல் வரியினுடைய அந்த சொல்லை எடுத்து தான் நான் தலைப்பாக கொடுத்துருக்கேன். நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டால் எம்ஏ, எம்பில், எம்பிபிஎஸ், பிஏபிஎல், அக்ரி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் என்ற வரிசையாக சொல்கிறோம். இதெல்லாம் பட்டங்கள். என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா எல்லா நூல்களையும் படிச்சிருக்கோம் அப்படிமோ. இது தவிர நாம் படிக்க வேண்டியதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் பல பேர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க இனி எதுக்கு படிக்கணும், நான் ஏன் படிக்கணும்? படித்த உடனே வேலை கிடச்சிருச்சு, ப்ரமோஷனும் கிடச்சிருச்சு, இன்சென்டிவ்காக எம்பில் முடிச்சு அதுவும் கிடச்சிருச்சு, அப்புறம் பிஹெச்டி முடித்தா ஒரு இன்சென்டிவ் சொன்னாங்க அதுவும் முடிச்சிருச்சு, இனி நான் ஏன் படிக்கணும்? அப்படி கேட்டால்
அது இல்லைங்க, அதெல்லாம் வேற. அது கலைமகள் மூலம் வருகின்ற திருமகள். திருமகள்னா லட்சுமி, கலைமகள்னா சரஸ்வதி. இனிமே தான் படிக்கணும்னு நான் இந்த தலைப்பில் கொடுத்துருக்கேன். கற்பனவும் இனி அமையும், இனிமே தான் படிக்கணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இவர் சரியாக படிக்காம வந்துட்டார் போட்டிருக்கு. அப்படி இல்லை. நமக்கு தெரியாமல் இருக்கின்ற செய்திகள் உலகத்தில் 1000 உண்டு, லட்சம் உண்டு, கோடி உண்டு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அறிவு இருந்தால் அதுதான் படிப்பு. எனக்கு எல்லாம் தெரியுமா? அது எப்படி தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உங்கள் பையன் என்ன படிக்கிறார்? தம்பி படிப்பை முடிச்சிட்டான் அப்படின்னாரு. நான் அப்படியே அரண்டுட்டேன். உலகத்தில் படிப்பை முடித்தது இவன் ஒரு ஆளாக தான் இருக்கும். அப்படி என்ன படிச்சிருக்கான்னு கேட்டேன். 8th ஃபெயில் அப்படின்னாரு. அவன் முடிச்சிட்டான், படிப்பையே முடிச்சிட்டான். படிப்புன்னா அது இல்லைங்க. இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த புத்தக திருவிழா நடத்துகிற பெருமக்கள்லாம் நான் வேண்டிக்கிறது என்னென்னா, மறக்காமல் ஆண்டுதோறும் நடத்துங்க. எத்தனை புத்தகங்கள் நீங்கள் பாருங்க, ஒவ்வொருத்தராக புத்தகங்கள் எழுதுகிறாங்க, புத்தகம் கொண்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கு நான் மேடைக்கு வருவதற்குள் 50க்கும் மேற்பட்ட படைப்பாளர்களுடைய புத்தகத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அரியலூர் படைப்பாளர்களுக்கான உலகமாக திகழ்கிறது. இவ்வளவு பேர் எங்கே கொண்டு கொடுப்பாங்க, யார்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க? புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க படிக்கிறோம். அதனால் கிராமத்தில் விடுகதைன்னு ஒன்று போடுவாங்க, தெரியுங்களா? அதெல்லாம் இப்போ சொன்னால் கேட்க மாட்டாங்க. விடுகதைன்னு என்னன்னா, விடையை சொல்லக்கூடாது, கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு பதிலை கூட்டத்திலிருந்து சொல்லணும். இப்போ கூட அப்படி செய்யலாம். நான் பேசிக்கிட்டே வர்றேன், நடுவில் ஏதாவது கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா, ஐயா ஏதாவது புத்தகம் இருக்கா கொடுக்கலாமா? நிகழ்ச்சி நடத்துகிறவங்க சின்ன புத்தகங்கள் இருக்கா? இல்லைன்னா நான் என் புத்தகத்தை எடுத்து தர்றேன், எனக்கு கொடுத்த புத்தகத்தை. எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு என்ன தெரியலேன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமான ஒன்று. அரிதொரும் அறியாமை கண்டற்றால் திருவள்ளுவர். நமக்கு அறியாமைன்னா என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாததெல்லாம் அறியாமை தான். இப்போ நான் விடுகதைன்னு சொன்னேன்ல, விடுகதைன்னா என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைகளாக உட்காந்துருப்பாங்க, ஒரு தாத்தாவோ பாட்டியோ உட்காந்து, ஏய் இங்கே வாங்கடா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா பார்ப்போம். காண பூ பூக்கும், காணாமலே காய் காய்க்கும், அது என்ன? இதுதான் விடுகதை. என்னது? வேர்க்கடலை. அருமம்மா, இந்த புத்தகத்தை வந்து வாங்கிக்கோங்க. யார் கொடுத்த புத்தகம் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே வாங்க. சார் பிரபாகரன் சார், ஒரு 5-6 புத்தகம் வந்து வாங்கிட்டு வாங்க, நான் கூட காசு தர்றேன், கொண்டாங்க. இப்போ நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சதா? பூ கண்ணுக்கு தெரியும், காய் கண்ணுக்கு தெரியாது. இந்த இருக்கேன் வாங்க, அப்படி வைங்க. கொடுங்களா? அருமையாக சொன்னீங்கம்மா. பூ கண்ணுக்கு தெரியும், காய் கண்ணுக்கு தெரியாது. அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்கு. அதான் நிலக்கடலை, வேர்க்கடலை, மல்லா கொட்டைம்பாங்க விழுப்புரத்துக்கு அங்கிட்டு. கடலை, கடலை போடுறான்ல, அது இல்லை, அந்த கடலை இல்லை. இந்த நிலக்கடலை பூத்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, கீழே வேர்ல காய் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நாம் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் நமக்கு ஓரளவாவது கிராமத்து பழக்க வழக்கம் இருக்கணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்ல முடியலைன்னா என்னாகும்? இப்போ விக்ரமாதித்தன் வேதாளம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விக்ரம் வேதா ஒரு படம் கூட வந்துச்சு இல்லையா? சரி, விக்ரமாதித்தன் வேதாளம், வேதாளம் கேள்வி கேட்டுகிட்டே வரும். பதில் சொல்ல முடியலன்னா என்னாகும் அப்படின்னா, வேதாளம் சில கண்டிஷன் போடும். இதற்கான விடை உனக்கு தெரியாவிட்டால், மௌனம் சாதித்தால், சொல்ல மறுத்தால் உன் தலை வெடிச்சு போகும். எங்க இப்படி யார்த்தையாவது போய் கேள்வி கேளுங்க,
நான் கேள்வி கேட்பேன், நீ வந்து பதில் சொல்லாட்டி உன் தலை வெடிச்சு போகணும், உன் தலையை நான் முதல்ல உடச்சி விடுவேன். அப்படி ஆரம்பிப்போம். அது இல்லை, அது எதுக்குன்னா இதுக்கான ஆன்சர் சொல்லணுங்கிறதுக்காக. இப்போ நான் அதிலிருந்தே ஒரு கேள்வி ஆரம்பிக்கிற பாருங்க. எப்படி அப்படின்னா, விக்ரமாதித்தன் சாதனைகள் செய்வான். 1000 ஆண்டு வாழ்ந்தா அவனுடைய மந்திரி பட்டி யாரு? அவனுடைய தம்பி தான் மந்திரி. மகா புட்சாலி, இன்டலெக்சுவல். ஒரு பெண்ணு என்ன திருமணம் பண்ணுறதா இருந்தால் பல போட்டிகளில் கலந்துக்கிறனா, கடைசியாக என்னை வந்து திருமணம் பண்ணலாம். விக்ரமாதித்தன் கலந்துக்கிட்டான் போய். அது நிறைய படங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இந்த குலேபகாவலி மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதை தான். இப்போ எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சு வந்துட்டான். அதாவது சகதியாக இருக்கும், அதை தாண்டி வரணும். ஒரு இந்த சிரட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, எது தேங்காயை எடுத்து அது மட்டும் அதில் தண்ணி வச்சுருப்பாங்க, அதில் கழுவணும். அது எப்படி கழுவுறான்? அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த ஓட்டை கொஞ்சம் பிச்சு முதல்ல தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய அதை பூரா வலிப்பான், எதை சேர. பிறகு அந்த தண்ணியை வச்சு தன்னுடைய துண்டில், ஈரத்துண்டில் தண்ணியை வச்சு தொடச்சி அது முழுவதையும் அப்படி தொடச்சிட்டு அந்த தண்ணியை மிச்சம் வச்சு காமிப்பான். இதெல்லாம் அறிவு. எல்லாம் முடிஞ்சு அவன் ஜெயிச்சிட்டான். இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் தயாராக இருந்துக்குங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? இளவரசி, இவன் உண்மையிலே அறிவாளியா அப்படியா இல்லையான்னு பார்க்கறதுக்காக 1000 பேருக்கு தன்னை மாதிரியே உடவுடுத்தி, ஒயிட் அண்ட் ஒயிட், பாரதி ராஜா படத்தில் வருவாங்கல்ல அது மாதிரி, கையில் விளக்கு ஏந்தி அவங்க எல்லாரும் அப்படி வர்றாங்க. இப்போ அந்த பெண்ணோட தோழி சொல்கிறா, 1000 பேருக்கு நடுவில் எங்கள் இளவரசி வர்றா, அவளை நீ கண்டுபிடிச்சேன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். விக்ரமாதித்தன் ஒரு நிமிஷம் யோசிச்சான். யோசிச்சுட்டு வேதாளத்தை பார்த்தான். வேதாளம் இவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், வேறவங்க கண்ணுக்கு தெரியாது. அது ஸ்பிரிட் மாதிரி. என்ன செய்யலாம்? அதுக்கு அந்த வேதாளம் சொல்லிச்சு, அவங்க கையில் கொண்டு வர்றாங்கல்ல தீபம், ஒரே நேரத்தில் நான் ஒரே ஊதில் அம்புட்டி அணைச்சிடுறேன், திரும்ப விளக்கு பொருத்துவாங்க, அப்போ நீ கண்டுபிடி. அவ்வளோதான், ரெடின்ட்டான். ஒரு ஊதுச்சு வேதாளம், 1000 பேர் கையில் இருந்த விளக்கு அமர்ந்து போச்சு. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? விளக்கு பொருத்தணும். எல்லாரும் விளக்கு பொருத்துனாங்க. விக்ரமாதித்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். சடார்னு வேகமாக ஓடி 3வது ரோல 4வது ஆள் நின்ன பொண்ணை கையை பிடிச்சான். நீ தான் இளவரசி அப்படின்னா. அரண்டு போனான் அவ. இந்த ஒருத்தர் கை தூக்கிட்டாரு, வச்சிருங்க, பெண்கள்கிட்ட கேட்போம், தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க, பரவாயில்ல. நீ தான் இளவரசி. இளவரசிக்கு ஆச்சரியம், எப்படி கண்டுபிடிச்ச? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இளவரசி அவன் முன்ன பின்ன பார்த்ததில்ல, இப்போ தான் வர்றாங்க. இப்போ மாதிரி மெசேஜ்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறாங்க. 1000 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க, ஆனால் இளவரசியை அவன் கண்டுபிடிச்சிட்டான். எப்படி கண்டுபிடிச்சான்? அந்த ஒருத்தர் சொல்கிறாரு, சொல்லுங்கய்யா. யாருக்கு விளக்கேற்ற தெரியல? ஒரு ஆன்சர். சரி, சரி, இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது 4 நாள் 8 எவ்வளோன்னு கேட்டால் 1 2 3 4 அப்படி சொல்லக்கூடாது. டக்குன்னு சொல்லுங்கள் ஆன்சர். அவர் ஒருத்தர் தோழியை கூப்பிட்டுருப்பாங்க. சரி, அது ஒரு விடை. இப்போ நீங்கள் சொன்ன விடை இல்லைன்னு சொல்லலை. எப்படி? சரி சரி, ஐயா சொன்னது ஒன்று சொல்லுங்க. சபாஸ், இது ஒன்று தான் முக்கியமான ஒன்று. எல்லாருடைய விடையும் சரி.
அதுதான் சரியான விடை. அம்மா இங்கே வாங்கம்மா, புத்தகம் வாங்கிட்டு போங்க. என்ன புரிஞ்சா, நம்ம வீடுகளில் விளக்கேற்றிட்டு எண்ணெயை திரிச்சு விட்ட உடனே என்ன செய்வான் அப்படிமோ. அரச குலத்தை சேர்ந்தவர்கள் அவர் சொன்னார் இல்லையா, உழைப்பின் அருமை அதெல்லாம் இல்லை, அதை காட்டில் பழக்கம். என்ன பழக்கம்னா, அவங்க என்னைக்கு விளக்கேற்றினாங்க சொல்லுங்க பார்ப்போம். பல் விளக்கு நான் என்னைக்கு விளக்குனேன் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் தெரியாது இந்த ஒரு நிமிஷம். அப்போ அவர்களுக்கு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும்னா என்னன்னு கேட்டால், அதை துடைக்கிறதுக்கு பக்கத்தில் கையை அவங்க சொன்னார்ல கரெக்டாக, தோழிட்ட துண்டையோ டிஷ்யூ பேப்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, இதுதான். அப்போ ஒரு நிமிஷம் திகச்சு நின்னால பாரம்பரிய பழக்கப்படி இவள் இளவரசியாக இருந்தால் மட்டுமே விளக்கேற்றும் போது தயங்குவாள் என்று ஒரு அறிவுபூர்வமாக விக்ரமாதித்தன் கண்டுபிடித்தான். அவளை கைப்பற்றினான். விடை சொன்ன அத்தனை பேருக்கு நன்றி. இங்கே எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு தெரியல, வாங்கம்மா. சொன்ன 4 பேருமே வாங்க. ஒரே கேள்வி 4 விடை. வாங்க வாங்கய்யா. அப்படியா, சரியா சரியா. வாங்கய்யா, வாங்க தம்பி, நல்லா சொல்றீங்க, வாங்க. நான் 6ஆம் வகுப்புல படித்த கதையா. அப்படியா, உள்ள நீதி கருத்து எங்க தமிழையா இப்படி போதிச்சாரு, அதனால பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா வாங்க வாங்க. நன்றி. வாங்கய்யா வாங்க. நன்றி. ஆ சரி. அப்படியும் கூட்டம் சேரலையே. இது அடுத்த கேள்விக்கெல்லாம் 5 பவுன் மோதிரம் தரப்படும். வாரியார் பழம் எல்லாம் வச்சுருப்பார். கேள்வி கேட்பார். இல்லையா, அதுதான் கல்வி. கேள்வின்னா என்ன தெரியுங்களா, பாடம் நடத்துறதுனா என்னன்னா ஒரு ஆள் உட்காந்து அவராக பேசிட்டு போகிறது இல்லை. கேட்கப்படுற கேள்வியும் மாணவர்கள் கேள்விக்கும் விடை சொல்லணும். அப்படி விடை சொன்ன கொண்டாங்க. அடே அப்பா பிரமாதம், திருக்குறள் வந்துருச்சு. யார், பெரியண்ணன் உரை. இப்போ கேள்வி தான் நான் தயார் பண்ணணும், ரெடியாக இருக்கணும். இன்ட்ராக்ஷன் சொல்கிறோம். 40 நிமிஷம் பாடம் நடத்தினா 20 நிமிஷம் கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி பதிலில் தான் பிள்ளைகளுடைய அறிவு வளரும். மீட்டப்படாத வீணை, தீட்டப்படாத கத்தி கூர்மையாகாது. இப்போ சமீபத்திய அறிவியல் என்ன சொல்ல தெரியுங்களா, 60 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சோர்வடைய வேண்டாம், ஓய்வு வந்துருச்சுன்னா ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு புதிய மொழியை. நாங்கள் அந்த மொழி கற்க அதெல்லாம் சொல்ல. நான் என்ன சொல்கிறேங்க, ஒரு தடவை வர்றோம், ஒரு தடவை போகிறோம். எங்கே, புத்தக திருவிழாக்கு இல்லை, பூமிக்கு. ஒரு தடவை வர்றோம், 2வது தடவை வாய்ப்பு இருக்குமா? கிடையாது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். யார் பாட்டு? ஏன் பாட்டா? வாங்கய்யா. எதுல? திருவாசகத்தில். எதுல? புஸ்தகம் உறுதி. நீங்க வாங்க மேல. சிவபுராணம். வாங்க. யார் சொன்னா? என்ன கூட்டிகிட்டே போகுது கூட்டம். நீங்க வாங்கிட்டீங்க, கொஞ்சம் அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். இங்க வாங்க. திருவாசகம் நல்லா சொல்றீங்க. வாங்க. விடுவிருன்னு வாங்கய்யா, விடுவிருன்னு வாங்க. வாங்க வாங்க. சிவபுராணம். மணிவாசர் மன்ற செயலாளர் ஐயா, கை தட்டிங்க நல்லா. நீ சொன்னியா? இப்போ பேர் என்ன? என்ன படிக்கிற? அங்கே பாரு, எவ்வளோ ஒத்துழைங்க போட்டோ எடுக்க. வாங்கிக்க போட்டோ. இதை பாருங்க, முற்றோதல் செய்தல்னு ஒன்று உண்டு, தெரியுமா? முற்றோதல்னா என்ன தெரியுமா? ஃபுல்லாக சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறோம்ல, அதுதான்.
பாதி பாதியாக எதையும் நிறுத்தக்கூடாது. திருவாசகம் முற்றுவதல் செய்வார்கள். இன்னைக்கு விளக்கம் உண்டு. போன மாதம் இந்நேரம் காசியில் இருந்தேன். காசியில் குமரகுருபருடைய மடத்துக்கு போயிருந்தேன். நான் போகிற நேரம் தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு குழுவினர் திருவாசகம் முற்றுவதல் பண்ணிட்டு இருந்தாங்க. காசியில் கங்கை கரையில் குமரகுருபரர் உருவாக்கிய மடத்தில் திருவாசகத்தை கேட்டவுடனே மெய்மறந்து போனேன். எனக்கு முன்னாடி சிவபெருமான் வந்துட்டாருன்னு நான் வணங்கினேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, மகிழ்ச்சி. இந்த பிறப்பு இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கோம். இதை சயின்ஸ் சொல்லுது. ஒரு அமீபால இருந்தால் நம்ம வந்தோம். ஒரு உயிர் மனுஷன் ஒரு செல் பிராணியாக தான் இருந்திருக்கான். இப்போவும் ஒரு செல் பிராணியாக தான் இருக்கான். எப்படி? ஒரு செல்லு வச்சிருக்கான், ஒரு செல் பிராணி. சில பேர் 2 செல்லு வச்சுருக்காங்க. முடிஞ்சு போச்சு. பூமிக்கு ஒரு தடவை வர்றோம். எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியாது, தெரியக்கூடாது. இதை திருவள்ளுவர் சொல்கிறாரு. நம்ம 1000 யோசிப்போம், நம்முடைய மரணம் எப்போது என்பது நமக்கு தெரியாது. ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பல. திருக்குறளில் கோடி வர்ற இடம் என்றார். எப்போ வருவோம் எப்போ போவோம்னு தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விடம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த பாட்டு யார் பாட்டு? கண்ணதாசன். என்ன படம்? நெஞ்சில் ஒரு ஆலயம். யார் பாடினா? பிபி சீனிவாஸ். ஸ்ரீதர் டைரக்ஷன். நான் எல்லாம் தெரியும்ல, ஒரு இடத்துல தப்பா சொன்னா ஒரு ஆள் கீழே இருந்து சொன்னா நான் கேட்டுக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியாது. தெரிஞ்சா என்ன ஆகும்? அதை தெரிஞ்சா அழுதே செத்து போவேன். அதில் சில பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. நானாவது டிசம்பர், அவன் பிப்ரவரி. அப்புறம் மாடியில் ஏறி தேதி சொல்லுவாங்க. நவம்பர் 6 போகிறான் பாரு, அக்டோபர் 8. சில பேர் நம்ம வீட்டுக்கே வந்துடுவான். இன்னைக்கு உங்கள் டேட் ஆஃப் டெத்து, டேட் ஆஃப் பர்த் இல்லை, அது தெரியக்கூடாதுங்கிறோம். அந்த அந்த நாட்கள் தெரியாமல் இருந்தால் நல்லது. அப்போ அதுக்குள்ளே நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். ஏன் தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு கேள்வி. லண்டனில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, 60 மொழிகள் தெரிஞ்சு வச்சுருக்காரு. 60 மொழிகள், உலக மொழிகள். 61ஆவது மொழி ஒன்று படிச்சிருக்காரு. அவன் மனைவி கேட்டாங்க, ஏங்க இத்தனை மொழி படிச்சிட்டீங்க, இது படிக்கணுமா? ஓ வேலையை பாரு, நான் படிக்கிறேன். அந்த நேரம் பார்த்து லண்டன் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெரிய வெடி விபத்து நடந்துருச்சு. யாரோ குண்டு வச்சுட்டாங்க, தீவிரவாதிகள் மாதிரி. போலீஸு போய் விரட்டி பிடிச்சி பார்த்தா எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. அவங்க நாய் மாத்திரம் நின்றுருக்கு. யார்? அந்த தீவிரவாதிகளுடைய நாய் மாத்திரம் அங்கே நிறுத்துருக்கு. நாயை பிடிச்சி விட்டாங்க. இப்போ நாயை வச்சு அவங்கள பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? இந்த நாய் எதையாவது சொல்லி அது கேட்டுச்சுன்னா அது மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். நாய்க்கு என்ன மொழி தெரியும்? நாய்க்கு தாய்மொழி கிடையாது, அது லொல்லுங்க, அவ்வளோதான். நம்ம என்ன மொழி பேசுகிறோமோ அதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ உதாரணமாக, ஏய் இங்கே வா அப்படி தான் வரும். சில வீட்டில் கமான் அப்படிப்பாங்க இங்கிலீஷில், சில வீட்டில் தெலுங்கு, சில வீட்டில் எது சொன்னாலும் அதுக்கு புரியும். இப்போ அந்த நாய்க்கு தெரிஞ்ச மொழி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யாரா நிறைய மொழி தெரிஞ்ச ஆள் இந்த ஊர்லன்னு தேடினாங்க. நம்ம ப்ரொஃபஸர் சிக்கினார், கூட்டு போயிட்டாங்க. அவர் நாயோட 15 நாளுங்க தனக்கு தெரிஞ்ச மொழியிலெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாரு. அது பேசாமல் உட்காந்துருக்கு. ஒவ்வொரு மொழியாக சொல்லிக்கிட்டே வந்தவர் என்ன பண்ணார், நம்ம இன்றைக்கி செம்மொழிகளில் ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனம், சம்ஸ்கிருதம், தமிழ், 6 மொழிகளில் ஒன்று ஹீப்ரு. அதனுடைய கிளை மொழி அராமிக். இதுதான் இயேசுநாதர் பேசிய மொழி. யாராவது கேட்டால் சொல்லுங்கள், இயேசுநாதர் பேசிய மொழி அராமிக். புத்தர் எந்த மொழியில் பேசினார் தெரியுமா? ஒரு புத்தகம் ரெடி, பாலி. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இவ்வளோ இல்லை புத்தகம். சரி ரைட்டு.
பாலி. சரி, இதே ஒரு உபகேள்வி வச்சுக்கிடுவோம். தமிழ் எழுத்தாளர்களும் இல்லை, சங்க இலக்கிய காலம் தொடங்கி ஐம்பெருங்காப்பியங்கள் எழுதின பல பேர் இருந்த சங்க காலத்தில், சங்கம் அருவிய காலத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு புலவருக்கு பாலி மொழி தெரியும். அவர் பேர் என்னன்னு கேட்டால் ஒரு குழு கொடுக்குறேன். மணிமேகலை என்கிற காப்பியத்தை எழுதியவர் யார்? சீத்தலை சாத்தனார். இன்னும் 4 நாள் வேற சொல்கிறீங்க. சரி, யாராவது உங்கள் சார்பாக ஒருத்தர் வந்து வாங்கிக்கிறீங்களா? 4 புத்தகம் இல்லையே. வாங்க வாங்க. இங்கே டெப்டி கலெக்டராக இருக்கிற ஐயா குமார் அவர்கள் என்னிடம் படித்தவர். அப்படி சொல்லக்கூடாது, அவருக்கு நான் வாத்தியாராக இருந்தேன். முதல்ல ஆரம்பத்தில் பெருமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னை வச்சு பெருமை அடைவார், அதுக்கப்புறம் நான் அவரை வச்சு பெருமை அடைவேன். இவரெல்லாம் என்கிட்ட படித்தாரியா அப்படின்னு. உங்ககிட்ட படித்து அவர் எப்படியா இப்படி ஆனாருன்னு கேட்பேன். என்னமோ அவர் ஆகிட்டார், அவ்வளோதான். ரொம்ப வந்து பார்க்குற பொழுது எல்லாருமே இந்த என்னை பார்த்துக்கிறார் ஒருத்தர் நாராயணன்னு, எவ்வளவு அருமையாக அன்பாக பார்த்துக்கிறார். எல்லாம் பார்க்குற போது எல்லாருமே அன்புடைய பெருமக்களாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த அரியலூர் பெருமக்கள் எல்லோரும் திரளாக குழுமி இருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரையும் காண்கிற போது மனம் நிறைவடைகிறது. இப்போ அரசு என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். நாங்கள் எல்லா இடங்கள்லையும் போய் பேசுகிறோம். பார்க்கிற போது சில இடங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கு, அருமையாக இருக்கு. சில இடங்களில் சுமாராக இருக்குது. ஆனால் இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தபோது ரொம்ப ஒவ்வொன்றுமே அருமையாக இருந்தது. இதில் ஒவ்வொருவரையும் அழைத்து, இப்போ நான் இருக்கேன், இந்த என் பக்கத்தில் ஐயா மோகனசுந்தரம் அவர்கள் வீட்டிருக்கிறார்கள். மோகனசுந்தரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தை நாம் நினைக்காத கோணத்தில் பார்த்து சொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றலை பெற்றவர் அவர். நாம் அப்படி நினைக்க மாட்டோம், அது அவர் அப்படி நினைச்சு செய்வார். ஏற்கனவே அவருக்கு ரொம்ப புகழ். இதுக்கிடையில் துணிவு வேற வந்துட்டா இப்போ அவரை கையாலையும் பிடிக்க முடியல, காலாலையும் பிடிக்க முடியல. அவர் அவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்ந்து போயிட்டார். ஒவ்வொருத்தரும் அப்படி தான் உயரணும். எல்லாரும் அப்படி உயர்ந்து வருவது தான் உயர்ந்த நிலை. நாம் அதுதான் எட்டி பிடிக்கத்தான் நாம் எல்லாருமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அற்புதமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் ஒவ்வொரு படி முன்னேறும் போது நான் ஒவ்வொரு படி அதிகமான மகிழ்ச்சியை அடைந்து வருகிறேன். நன்றாக இருக்கணும், அவர் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும், நிறைய புகழையும் பெருமையையும் பெற வேண்டும் என்று அவரை நான் வாழ்த்துகிறேன். இப்போ நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். நான் என்ன பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, தீதும் நன்றும்னு பேசுகிறேன். அவர் சிரிக்க சிந்திக்க அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறார். நான் தீதும் நன்றும்னு எதிலிருந்து எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணியன் பூங்குன்றன் பாடுகிற பாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு அவர் சொல்கிறார். அது ஒரு நல்ல செய்தி. எல்லாம் நம்ம ஊர் தான், எல்லாரும் நம்முடைய உறவினர்கள் தான். தீமையும் நன்மையும் இன்னொருத்தர் கொடுத்து நமக்கு வர்றதில்லைன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமளே தேடிக்கிறது தான்.
எனக்கு ஒரு தீமை நடந்தால் அது நான் செய்த ஒரு தவறுனால விளைந்திருக்குமே தவிர, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தரை எப்படி குற்றம் சாட்டலாம். இந்த பாருங்க, வீட்டில் காலையில் எழுந்திரிக்கிறேன், அவசரமாக வெளியூர் போகணும், குளித்து வந்தாச்சு, தலை சீவிக்கணும், தேங்காய் எண்ணெய் வேணும், கொஞ்சம் எடுத்து தலையில் தடவி சீவணும். பார்க்குறேன் காணும். ஏய், மனைவியை தானே அப்படி கூப்பிடலாம். நம்ம அது ஒரு பழக்கம் வச்சுருக்கிறோம். என்னமோ எங்கள் காலத்தில் அப்படி அடங்கி இருந்ததுனால நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இனிமே அப்படி கூப்பிட முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஏய், தேங்காய் எண்ணெய் இங்கே இல்லை, எப்படி தலை சீவமா ஒருத்தர்? அவங்க வேலையாக இருக்காங்க இல்லையா? நமக்காக வேண்டிதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க, பலகாரம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அது அங்கே தான் இருக்குது பாருங்க. வந்து எடுத்துக்கொடுக்கலன்னு எனக்கு கோபம் வருது. தேங்காய் எண்ணெய் எடுத்து கொடுக்க முடியலையான்ட்டு வேகமாக வர்றேன். கீழே கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெய் இருக்குது, கால் பட்டு கீழே ஊற்றிடுது. இப்போ என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணி பாருங்க. 2 காரியம் செய்யலாம். ஏண்டி அறிவு கிட்டவளே, நடக்கிற பாதையில் கொண்டு வந்து தேங்காய் எண்ணெயை வச்சியேன்னு கேட்கலாம். அதுவும் கேட்கலாம். கேட்டால் சண்டை வரும். இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? உள்ளார இருந்து, பாதையில் தானே இருக்கு, கண்ணு தெரியலையான்னு கேட்பாங்க. மேலும் 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 பேச்சு வளரும். அப்படி இல்லாமல் நான் இப்படி மாற்றி செஞ்சேன்னு வைங்க, ஆஹா எதுக்கு தான் இருக்கு, நான் தான் தெரியாமல் தட்டி விட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அங்கே நான் தாங்க தெரியாமல் வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேருமே சுமூகமாக இருக்கும். நானும் போகிற இடத்துல நிம்மதியாக இருப்பேன், அவங்களும் வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க. இதுக்கு சொன்னால் சண்டை வந்ததுன்னா யாருடா காரணம்னு பார்த்தான். அவன் அப்படி பேசினான்னு சொல்லாத, நீ என்ன பேசின? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீமையும் நன்மையும் நமக்கு நாமே தேடிக்கொள்வது தவிர இன்னொருவர் நமக்கு உண்டாக்குவது அல்ல. இன்னொருத்தரால நமக்கு தீமையை உண்டாக்க முடியாது, நன்மையை உண்டாக்கவும் முடியாது. 2 நாம தேடிக்கிறது தான் சொல்றோம். அதுதான் அந்த பாட்டில் உள்ள கருத்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறத சொல்லி 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 கேட்டு கேட்டு எல்லாருக்கும் பழக்கமாயிட்டு. அது என்ன அப்படி சொல்றாரு அவரு? அதை நான் யோசனை பண்ணேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்றாரு, நாமே தேடிக்கிறது தான் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு பார்த்தேன். நான் ஒரு நாள் திருவாரூர் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். ஒரு பையன் சிகரெட்டு குடிச்சிட்டு நிற்கிறான். ஒரு 25 வயசு இருக்கும், சிகரெட்டு குடிச்சிட்டு இருக்கிறான். எனக்கு ஒன்று ஒன்று அவனுக்கு அறிவுரை சொல்லாமல் கூட இருக்கலாம். சொல்லுவோமேன்னு ஒரு புத்தி, நல்லது சொல்லுவோமே அப்படின்ட்டு, தம்பி ஏண்டாப்பா சிகரெட்டு குடிக்கிற அப்படின்னு, எனக்கு வேண்டியதாக இருக்கு குடிக்கிறேன், ஏன் என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை ஒரு சிகரெட்டு என்ன விளையாடாப்பா அப்படின்னு. 2 ரூபான்னா. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பேன்? ஒரு 15 குடிப்பேன். ஒரு நாளைக்கு 30 ரூபாயை புகையா விடுறியடா. ஒரு மாதத்துக்கு 900 ரூபாயை புகையா விடுறிய, எவ்வளோ நாளாக பிடிக்கிற என்ன? அவன் என்னமோ சொன்னான், கணக்கு போட்டு 2,20,000 ரூபாயை புகையா விட்டுவிட்டியாடா பாவி பயலேன்னு. இதுக்கு அவன் என்னங்க செய்யணும்? நியாயமா? அடடே பாருங்க சார், நான் 2 லட்சம் ரூபாய்க்கு புகை விட்டுருக்கேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்படலாம், அதை போயா அப்படின்ட்டு போகலாம். ஆனால் அவன் என்ன கேட்டான்? ஐயா உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு என்ன கேட்டான். எனக்கு அப்போ 75 வயசு. 75 வயசு ஆகுதுப்பான்னு. நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களான்னு கேட்டான். இது வரைக்கும் நான் தொட்டது கூட கிடையாதுப்பான்னு. அப்போ இப்போ உங்கள் கையில் ஒரு 50 லட்சமாவது இருக்கணுமே, இருக்குதான்னு கேட்குறான். நீங்கள் தான் குடிக்கல, 50 லட்சம் கையில் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறான்.
நானே 50 ரூபா கைமாத்து வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போ தப்பு அவன் மேலேயா ஏன் மேலேயான்னு நினச்சாதான் தெரியும். அவன் மேலே தப்பு இல்லை, என் மேலே தப்பு. ஏன் தெரியுமா? பணத்தை நான் சொல்லியிருக்க கூடாது. இல்லை, பணம் போயிட்டேடா உனக்கு 2 லட்ச ரூபாயை விட்டுட்டியேன்னு நான் கேட்டேன், உன்கிட்ட இருக்கான்னு கேட்குறான். அதையே உடல் நலத்துக்கு சொல்லியிருந்தேன்னா அதை மாற்றியப்பா குடிக்காதரா, உனக்கு நுரையீரல் வீணாக போயிடும், இந்த பாரு நம்ம சாப்பிட்டு குடித்தவங்கலாம் இப்படிலாம் வீணாக போயிருக்காங்கன்னு அந்த வகையில் சொல்லியிருந்தேன்னா அவனால் பதில் சொல்ல முடியாது. அவன் ரொம்ப சுலபமாக எனக்கு பணம்னு சொன்ன உடனே உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறான். இப்படி தான் ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்த்தோம்னா நம்மக்கிட்ட தப்பு இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுவிடும். இப்போ அங்கே ஐயா சொன்னார், டெப்டி கலெக்டர் நான் உங்ககிட்ட படித்தேன்னார். சந்தோஷமாக தானே இருக்கு. நம்மகிட்ட படித்தவர் டெப்டி கலெக்டராக இருக்கார். என்கிட்ட படித்தவர் இப்போ ஐஜியாக இருக்கார். கோயம்புத்தூர் பக்கத்தில் அவர் ஐஜியாக இருக்கிறார். அவர் என்னுடைய மாணவர், உங்கள் மாணவர் ஐயா நான் அப்படின்னு சொல்லுவார். சரி, ஐஏஎஸ் படித்தவங்க என்கிட்ட மாணவர்களா, என்னுடைய மாணவர்களாக ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்குற போது நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மனசில் ஒரு ஆணவம் உண்டாகும், திமிரு உண்டாகும். நம்மகிட்ட படித்தவன்லாம் நீ எப்படி இருக்க, நான் அப்படியே தான் இருக்கிறேன், அவங்கெல்லாம் மேலே போகிறாங்க. வாத்தியார்னாலே அதுதானே, ஏணி தோணி நார்த்தங்காம்மா. அதாவது என்னன்னா ஏணி கொண்டி உடுமே தவிர அது போவாது, அக்கறையில் கொண்டு சேர்க்கும். ஏணி மேலே கொண்டு விடும், அது மேலே போகாது. தோணியும் அப்படி தான். அது மாதிரி நாம் ஆசிரியர்கள் என்ன செய்யலாம்னா எல்லாரையும் உயர்த்தி மேலே கொண்டு போகணும். அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சி. அவன் வாழ்க்கையில் ஏற்படுற பெரிய மகிழ்ச்சி எதுன்னா மற்றவர்களை உயர்த்துவது தான். உயர்ந்து போகிறது ஒரு மகிழ்ச்சி, உயரப்போகிறவர்களை உயர்த்தி விடுவது இன்னொரு மகிழ்ச்சி. எனக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்குது. நான் என்ன நினச்சிக்கிறேன் தெரியுமா, நம்ம எவ்வளவு பெரிய ஆள், எத்தனை பேர் நம்மகிட்ட படித்து ஐஏஎஸ் ஆகியிருக்கான், ஐபிஎஸ் ஆகி அப்படி இப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஒரு நாள் டீ கடைக்கு போனேன். ஒரு பையன் டீ கிளாஸ் கழுவிட்டு இருந்தான். நான் போய் டீ குடிக்க உட்காந்து டீ சொன்னேன். அவன் என்ன கொஞ்சம் கவனித்தான், இப்படி பார்த்தான். எனக்கும் அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படி பார்த்தேன். அவன் என்ன பார்க்குறான், நான் அவனை பார்க்குறேன். கொஞ்ச நேரம் கழித்து கேட்டான், என்ன பார்க்குறீங்கன்னா, இல்லைப்பா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி, உங்கள்கிட்ட தானே சார் படித்தேன்னா. ஏண்டா என்கிட்ட படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கேன்னு. அதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னான், என்னோட திறமையினால் இந்த வேலைக்கு வந்தேன்னா. அவன் சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், உங்ககிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இந்த வேலைக்கு லாயக்கு இல்லாமல் போயிருப்பேன், என்கிட்ட ஒரு திறமை இருந்ததுனால நான் இந்த வேலைக்கு வந்தேங்கிறான். அவனும் என்கிட்ட படித்தவன் தான். நான் நினைக்கிறேன் இப்போது அவன் என்கிட்ட படித்தவன் எல்லாம் அப்படி போயிட்டான்னு நான் சொன்னான். நான் தான் அப்படிலாம் உயர்த்தினேன்னு நான் நினச்சிக்கிட்டு ஒரு ஆணவம் ஒரு திமிரு வருது இல்லை, அதுக்கு அர்த்தம் இல்லை, அது வேண்டியதே இல்லை. ஏன்னு கேட்டால் அவன் யார்கிட்ட படித்தான், அவனும் உங்கள்கிட்ட தானே படித்தான், அவன் ஏன் இப்படி ஆனான் அப்படின்னு கேட்டால் முன்னேறியதற்கு நான் காரணம் இல்லை, அவர்கள் காரணம். அந்த மாணவர்களுடைய திறமையினால மேலே போனாங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். நாம் அதுக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கோம், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் மகிழ்ச்சி அடையலாமே தவிர என்னால் தான் அவர் போனார்னு நானாக நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது மிகப்பெரிய தப்பு. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் இதை பொருத்தி பொருத்தி பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். வீணா மனசுக்கு கஷ்டப்படாது. பாருங்க,
எனக்கு திருமணம் ஆச்சு. அன்னைக்கு தான் முதல் இரவு. என் நண்பர்கள்லாம் சேர்ந்து சும்மா அதை வேடிக்கையாக பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒன்று அது எனக்கு அட்வைஸ் பண்ணுறவன் எவனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. அவன் பூரா நமக்கு யோசனை சொல்கிறான். சரி கிடச்சிட்டான் இவனுக்கு சொல்லுவேன்ட்டு சொல்கிறான்னு வச்சுங்களேன். ஆனால் ஒருத்தன் நல்ல செய்தி சொன்னான். மனைவி கிட்ட நீ தான் முதல்ல பேசணும். பேசுகிற போது நம்ம குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் ஒரு நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி பேசணுமப்பா. அப்படி பேசி வாழ்க்கையை தொடங்கினீன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும்னு நல்ல அது ஒரு எடுத்துக்க வேண்டிய யோசனை சொன்னான். நான் அதுக்கு வேண்டிய டயலாக்லாம் தயார் பண்ணிக்கிட்டு தான் போனேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. என் மனைவியே முதல்ல பேசினா, நான் எவ்வளதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேங்க, ஆனால் அவங்க அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லைன்னா. இன்னைக்கு தான் வந்திருக்கா. இன்னும் எங்கள் அம்மாவோட முழுக்க பேசலை. நான் 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா கையால் சாப்பிட்ருக்கேன். என்கிட்ட இன்னைக்கு வந்தவ சொல்கிறா உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லைங்க அப்படின்னா. இப்போ நான் என்ன செய்யலாம்? என் மனசில் என்ன ஓடுது? இப்போ இவளை என்னடா பண்ணலாம்? நம்மளை பெற்று வளர்த்த அம்மாவை நமக்கு எதுக்கவே ராட்சசின்னு சொல்கிறாளே, ஒரே அறை விட்டு வெளியே வரட்டி விட்டுருவோமா? ஆனால் அறிவு சொல்லுது, எதுக்கு வந்தியோ வந்த வேலையை பாருடா. அதை விட்டு நீ அடித்து விரட்டது இல்லையா, அதில் இடத்துக்கு உனக்கு கவனம். நான் சொன்னேன், நீ சொன்னது கரெக்டு தான், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்ட்டேன். யார்கிட்ட? என் மனைவிக்கிட்ட. மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்கிறேன், அம்மா உன்னை ராட்சசின்னு சொன்னாமாவ. இதுக்கு எங்கள் அம்மா வருத்தப்படணுமா இல்லையா? அது கிடக்கட்டும், நீ என்ன பண்ணேன்னாங்க. நான் அனுசரித்து போயிட்டம்மான்னு. அதான்டா கரெக்டு. உங்கள் அப்பார்கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் ஜாஸ்தியாக சொல்லடா. சார் நினச்சி பார்த்தீங்கன்னா அப்படி வந்தது கடைசியில் என்ன இதை நினச்சி இதை எனக்கு எப்படி நினைப்பு வருதுன்னா, உங்கள் அம்மா கடைசி காலத்தில் சாகிற போது யாருக்கிட்ட அன்பாக இருந்துட்டு போனாங்கன்னு சொன்னால் என் மனைவிட்ட தான். நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, 4 மருமகள். என்ன ஆச்சு? ராட்சசின்னு எங்கள் அம்மாவை சொன்ன அதே என்னுடைய மனைவி அதுக்கு பிறகு பழக ஆரம்பிச்சதுக்கு பிறகு அம்மாவை அவ புரிஞ்சுக்கிறா, அம்மா அவளை புரிஞ்சுக்கிறாங்க, 2 பேருமே நட்பாக இருக்கிறாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆச்சு? வாழ்க்கை இனிமையாக இருந்தது. கடைசி காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய மருமகன்னா என் மனைவி தான் ஆயிட்டு. வாழ்க்கைங்கிறது அதுதாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான் ஒன்று. ஒரு வார்த்தை சொன்னோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு வார்த்தை, சார் அவர்கிட்ட சொல்லிட்டேன் சார், என்ன எழுதியா கொடுத்துருக்க, சிதம் போயா அப்படிம்மா. ஹரிச்சந்திரன் அப்படி செஞ்சானா? அவன் எழுதியா கொடுத்தான்? இல்லை. நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லலேன்னு ஒரு பொய் சொன்னேன், உன்னை விட்டுறேங்கிறா விஸ்வாமித்திரன். பொய் சொன்னாரோ? சொல்லலை. அரசாங்கம் போனாலும் சரி, மனைவி போனாலும் சரி, புள்ள போனாலும் சரி, உண்மைதான் பேசுவேன்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று நான் உன்கிட்ட சொன்னேன்னு சொல்லுப்பா, நான் விட்டுட்டு போகிறேன்னு தான் சொல்கிறான். பொய் சொல்லணும், சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், சொல்லலை. அப்போ அந்த ஒரே ஒரு பொய், ஒரு வார்த்தைங்கிறது அவ்வளவு முக்கியம். ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். எங்கள் சாரு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். கும்பகோணத்துக்கு பக்கம்தான் அவருக்கு ஊர். எங்கள் டெப்டி கலெக்டருக்கு ஊர் கும்பகோணம் பக்கம்தான். அந்த ஊரில் ஒரு அருமையான நிகழ்ச்சி நடந்தது கும்பகோணத்தில். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில்
ஒரு பெரிய சங்கீத வித்வான் இருக்கார். ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்புங்கிறதுக்காக சொல்றேன். அவர் பேரு நரசையர். அவரு சங்கராபரண ராகம் பாடுறதுல ரொம்ப கெட்டிக்கார். அதனால அவருக்கு பேரே சங்கராபரணம் நரசையர்னு பேர். சங்கராபரணம்ங்கிற ராகம் பாடுறதுல ரொம்ப தேர்ந்தவர். திருவாரூர் ராஜரத்னம் பிள்ளை தோடி பாடுவதில் ரொம்ப கெட்டிக்காரரு. தோடினா அது ராஜரத்னம் பிள்ளைகிட்ட கேட்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நரசையர் சங்கீத வித்வான். சங்கராபரணம் ராகத்தை ரொம்ப நல்லா பாடக்கூடியவர். அவருக்கு பேரே சங்கராபரணம் நரசையர். அவருக்கு ஒரு 100 ரூபா பணம் வேண்டியதா இருக்கு. நான் சொல்றது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முந்தி நடந்த கதை. 100 ரூபா தான் வேணும். பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு 100 ரூபா இப்ப தேவையா இருக்கு. கிடைக்கல. அவர் என்ன பண்ணார், அங்க இந்த மூப்பனார் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அந்த மூப்பனார் குடும்பத்தில் போய் ஒரு 100 ரூபா கடன் கேட்கிறார். அவங்க கேட்குறாங்க, எதையாவது வச்சாதான் நாங்கள் பணம் கொடுப்போங்கிறாங்க. எதையாவது அடகு வச்சா தான் பணம் கொடுப்போங்க. என்கிட்ட அடகு வைக்க ஒன்றும் இல்லையே. ஏன் இல்லை? உங்ககிட்ட தான் ராகம் இருக்கு இல்லையா? ஆமாம், அதை அடகு வை. அதை எப்படிங்க அடகு வைக்கிறது? நீ இந்த 100 ரூபாயை என்கிட்ட கொடுத்து கணக்கு தீர்க்கிற வரைக்கும் எங்கேயும் அதை பாடக்கூடாது. சரியா? சரி. 100 ரூபாயை கடன் வாங்கிட்டு சங்கராபரண ராகத்தை அவர்கிட்ட அடகு வச்சுட்டார். இது சொன்னதுதான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.